Hello everyone, welcome back to our channel guys. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிரியாணி ரெசிபி தான். உங்களுக்கு பாக்கும்போதே தெரியும். இறால் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா குக்கர்ல செய்யல, நார்மலான ஒரு கடாயில தான் செஞ்சிருக்கேன். கொஞ்சம் கூட ஒட்டாம உதிரி உதிரியா இந்த மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் வந்து இறாலை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 350 கிராம் கிட்ட இறால் எடுத்திருக்கேன். அதில் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வீட்டில் செஞ்ச தயிர், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்கும். நம்ம வந்து டைரெக்டாக இறாலை வந்து டைரெக்டாக கூட ஆட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது ரொம்ப வந்து ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அது வந்து 1 hour மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும். ஒரு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். நார்மல் குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து வாசனை பொருட்கள்லாம் போட்டுடலாம். பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ், அதுக்கப்புறமா மராத்தி மொக்கு 1, கல்பாசி, கார்டமம் அதாவது ஏலக்காய் 2, அதுக்கப்புறமா நான் வந்து ஃபெனல் சீட்ஸ் ஆட் பண்ணுறேன். சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் வாசனைக்காக ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சும்மா லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இது நல்லா சோம்பு வணங்கிருச்சுன்னா அதுக்கப்புறமா முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 முந்திரி கிட்ட ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து வணக்கி விட்டுடலாம். இது வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நான் வந்து 3 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. 3 வெங்காயத்தையும் நீல வாக்கில், பெரிய சைஸ் வெங்காயம்னா 2 போதுமாக இருக்கும். இது வந்து சின்னது, அதனால் வந்து 3 எடுத்திருக்கேன். நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எந்த அளவுக்கு நல்லா போட்டு வணக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து தக்காளி நீலவாக்கில் 2, அதுக்கப்புறமா ஒரு கையளவு புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வணக்கும் போது உங்களுக்கு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் காரத்துக்காக, அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இறால், அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். இறால் பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ அந்த மசாலாவோட வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நீங்கள் வந்து வணக்கினா போதும். ரொம்ப வந்து வேக விடணும்லாம் இல்லை. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் தான் ஆகும் இறால் வந்து எப்போவுமே வேகிறதுக்கு. இப்போ வந்து தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலேயுமே வந்து கல்லுப்பு தான் ஆட் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து அரிசி நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். ஸோ தண்ணி வந்து 3 கப் எடுக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். 1.5 கப் அரிசி வந்து 30 நிமிஷம் வந்து நான் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 2 வாஷ் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணிட்டேன். அரிசி பார்த்திங்கன்னா 30 நிமிஷங்கிறது பாஸ்மதி அரிசிக்கு அதிகம் தான். அதனால் வந்து ரொம்ப கிளறி விடாதீங்க. லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலாக வந்து ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை மேலே வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதாவது ஃப்ளேவர் வந்து பச்சை மிளகா போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு 2 பச்சை மிளகா, காரம் அதிகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா 1 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்போவுமே வந்து தம் போடுறதுக்கு நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70% வந்து குக் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் தம் போடுவேன். இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபைனலாக நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம் கடாயை. 15லேருந்து ஒரு 18-20 நிமிஷம் தான் ஆகும். இப்போ வந்து நான் பழைய ஓல்டு அயன் தவா வந்து சூடு பண்ணியிருந்தேன். அதில் வச்சு எடுத்தேன். 18 நிமிஷம் ஆச்சு எனக்கு கரெக்டாக. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருச்சு. தண்ணி நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. தண்ணி வந்து ரொம்ப சரியான அளவு ஆட் பண்ணால் தான் இந்த மாதிரி வரும். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் இறால் பிரியாணி நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ரெசிபிஸ் நம்ம சேனலில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரத்தில் அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். until then bye bye, take care my dear friends.